என்னங்க சொல்லுமா. இப்போ நீ வியாபாரத்துக்கு போய் வந்து வெங்காயம் பூண்டு எடுத்துக்கினேன் எப்படிங்க வியாபாரம் ஆச்சு? பரவாயில்ல, நிறைய பேர் தான் அப்படி கேட்டாங்க. நல்லதான் இருக்குன்னு வாங்கினாங்க. அதில் ஒரு அம்மா பண்ணிச்சு அந்த காமெடி மட்டும் என்னால் மறக்கவே முடியல. என்னங்க அப்படி காமெடி மறக்க முடியாது காமெடி சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு தக்காளி இல்லையான்னு கேட்டுச்சு. இல்லைம்மா காலி ஆயிடுச்சு அப்படின்னா. உடனே வெங்காயம் பூண்டுலாம் பார்த்துட்டு ஐயோ பரவாயில்லையே இவ்வளோ சூப்பராக பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நல்லதான் இருக்குது, 1 கிலோ வாங்கிக்க, மாயில் ரேட் ஏற போகுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க பொருள் நல்லதான் இருக்குது, மனசுலாம் பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது, ஆனா எங்களை காசு தான் இல்லை அப்படின்ச்சு. ஐயோ அப்பா என்ன சொல்ல, காசு எல்லாம் அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னா. பேடிஎம் ஏடிஎம்ல ஆடும் சொல்றது கூகுள் எதுவுமே இல்லையா. அதான் சொல்றேன், என்ன வீட்டுல சோறாகுது குண்டாண்டாக்குதா இல்லையாம்மா கேள இன்னொரு காமெடியா. அதாவது சொல்லுது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரும் கடன் கட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீயாவது கொடுக்கும் போது நீ கூட கொடுக்க மாட்டே பழகுது அப்படின்ச்சு. நாங்க எவ்வளவு குத்தி ஏமாந்துட்டோம் சொல்ற தானே கடன் குத்தி ஏமாந்தோம் இல்ல. எப்படி இருக்குது பாரு, எல்லாம் வாங்கறதுக்கு நல்லா இருக்குதான் பொருள், ஆனா படப்படாம அடிச்சுக்குதான். அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும், கடன் கொடுத்தா வாங்க சரி இல்லம்மா அப்படின்னா. சரி இப்போதான் போற ஒரு பூண்டாவது கொடு ரசம் வைக்கிறதுக்குன்னு கேட்டுச்சு. குத்திட்டு தான் பாவா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்தாம்மாங்க ஒரு பூண்டு குதிட்டு வந்தேன். சரி நான் 10 வாட்டி கண்டிப்பா வந்துன்னா உங்களுக்கு தான் வாங்குவேன், யாருக்களையும் வாங்க மாட்டேன்ச்சுமா. ஒரு 2 எனக்கு சிரிப்பா வந்துச்சு. ஒரு பூண்டு போய் குத்த ஒரு 2-3 பூண்டு தான் கூட கத்த. ஒரு பூண்டு போதுமா ஒரு ஆளுக்கு சொல்லுது, ஒரு பூண்டே போதுமா நான் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தாங்க. நல்ல ஐடியா. அப்போ நான் கூட ஒருத்தர் ஒரு காய்கறி வாங்கிட்டா வச்சிடலாமா இருக்குது. எனக்கு கோவம் வரல, கேட்டீங்கன்னா கோவம் வந்து தெத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. வியாபாரத்தெல்லாம் இப்போ தான் பிஸ்கெட் விற்றா அப்போ எப்படி வாங்குவாங்க, இப்போ இந்த வியாபாரம் புதுசாக இறங்கிறியே எப்படி இருக்குதா, கஷ்டமாக தான் புரியல. ஏன்னா அதுதான் பச்சையான வேலைக்கு போகணும், நிரந்தரமான வேலைக்கு கரெக்டா. அதுதான் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. தீபாவளியும் பலகாரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை மாற்றினா இதை மாற்றி கூட ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா போடுங்க எக்ஸ்ட்ரா போடுங்க எக்ஸ்ட்ரா போடுங்கன்றாங்க, கண்டி ஒன்று கூட கம்மியாக போடுங்கன்னு சொன்ன வார்த்தையே இல்லை. இது கூட போடுங்க கூட நம்ம எவ்வளோ வெங்காயம் பொரிக்கிறோம் இப்போ வந்து போடுங்கன்றாங்க. எல்லா இதுலேயும் அப்போ கஷ்டம் பாதி சொத்தையாக போயிடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு வந்துக்கிறாரு பாருங்க எங்கள் வீட்டுக்காரு. இதுமாரி யாரெல்லாம் சாலை ஓரம் வியாபாரம் பண்ணுறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. பாய்ங்க.